வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல மழையோட உங்களோட பர்த்டேயும் கொண்டாடுறீங்க அப்படியா? ரைட். அம்மா பேர் என்ன? நகுலேஸ்வரி. நகுலேஸ்வரி அம்மாக்கு இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 78வது பிறந்த நாள். ரைட். எங்களை தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரியிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். இவன் நீங்கள் தான் எங்களை கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த கிஃப்ட் எல்லாம் அம்மாவை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? பேரப்பிள்ளைகள். என்ன பேர் பேரப்பிள்ளைகளுக்கு? கஜல், கஜல், கபிலன். எங்க இருக்கிறாங்க? கனடா. இல்லை, வேற ஜெர்மன் ஆட்கள். யார் ஜெர்மன்? மகள். என்ன பேர் அவங்களுக்கு? குமாரி. இல்லை, வேற 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 ஸ்பெஷலா ஒருத்தங்க வாழ்த்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. என்ற யாராக இருக்கும்? சொல்லுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நீங்க தான் கண்டுபிடிக்க வேணும் யார் அனுப்பிறேன். கனடாவிலையும் ஜெர்மனிலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட். யார் அதுல? பேர பிள்ளைகள். என்ன பேர் சொன்னீங்க பேர பிள்ளைகளுக்கு? காயத்ரி, ரீனா, கஜன், கபிலன். அவங்க ஜெர்மனில இருக்கிறாங்க. இல்லை, நிஷான், அனுஜன். அவங்களும் பேர பிள்ளைகள். இல்லை. சரி. அம்மாவை வாழ்த்தி ஃபர்ஸ்டா வந்து நிறைய சத்துமாக்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான கூடை அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் சஸ்டோஜன்ல வந்து சாக்லேட் தானே குடிப்பீங்க அப்படியா? யாருக்கு தெரியும் அப்படி எல்லாம்? யாரணி. யார் அவங்க? பேரண்ட வைஃப். சரி பாப்போம். கீர்த்தி. அது பேத்தியா? பேரண்ட வைஃப். சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்டை தருவோம். என்ன? ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். நிறைய சத்து மாக்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாம் குடிச்சு இப்படியே ஆரோக்கியமா இருக்கட்டும். யாரு பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. யாரு? பேர பிள்ளைகள்லாம். அதுல எந்த பேரன்? நிறைய பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே. அதுல கெட்டிக்காரியில கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஆரணி. ஆரணி என்று உறுதியா சொல்றீங்க அப்படியா? பேரண்ட பேத்தி. மற்றது கீர்த்தி. இவைய தவிர வேறு ஆக்கள் இல்லை அனுப்புறதுக்கு அப்படியா? ஏன் உங்களோட மகள் இங்க நிக்கிறாங்க? ஏன் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? வேண்டி அனுப்பியிருப்பார். அவங்க எங்க நிக்கிறாங்களா? வெளியில இருந்து வந்து நிக்கிறாங்களா? வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்க செஞ்சிருக்கலாம் தானே. சரி. அப்ப யார் செஞ்சிருப்பாங்க? ஃபைனலா சொல்லுங்களேன். அவ தானே சொல்றா கஜன் உண்டு. என்ன செய்வோம் நாங்க. சரி பாப்போம். அடுத்ததா உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்து மடல் மட்டுமல்ல, அதோட சேர்த்து 20,000 ரூபாய் காசும் உங்களுக்காக, உங்களை பிறந்த நாளை வாழ்த்தி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க.
விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், 20,000 ரூபா 25,000 ரூபா காசு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், எண்ணி பாருங்க எடுத்து காசு எண்ணி பாருங்க. 25,000 ரூபா அனுப்பியிருக்காங்க. நான் மாறி சொல்லிட்டேன் 20,000. சரி சொல்லுங்க பாப்போம். ஃபைனலா நிறைய பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரி நானே சொல்றேன். சரியா, கணக்கு குழப்ப வேணாம். அப்படியே அம்மாவை வயசு போன நேரங்களில் கணக்கு குழப்ப வேணாம்னு சொல்றீங்க. ரைட், அந்த கார்டை வந்து மெல்லமாக ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். அதில் ஒரு நூலால் கட்டி இருக்கு. ரைட், ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க. அதில் எதுவும் போட்டிருக்கா? இங்கிலீஷால போட்டிருக்கு. சரி தாங்க, நான் வாசிக்கிறேன். அம்மாக்காக வந்து ஹாப்பி பர்த்டே அம்மம்மா பை கஜன், கனடா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மம்மா. உங்களை வாழ்த்துற கஜன். யார் பேரனா? கனடால இருந்து வாழ்த்தி இருக்கிறாங்க. ரைட், சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க பேரன் கஜனுக்கு? நன்றியத்தான் சொல்லணும். வேற ஏதாவது? காலமா கதைச்சவர் விஷ் பண்ணல. விஷ் பண்ணாங்க, வாழ்த்தினாங்க. எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம். பட் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேணும், ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க வேணும்ட்டு உங்களோடைய இருந்து வளர்ந்தார் கஜன். உங்களோட இருந்து வளர்ந்தாங்க. அண்டு அம்மாக்காக இந்த ஒரு சர்ப்ரைஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றியைத்தான் சொல்ல வரும். ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின கஜன் கனடா உங்களோட பேரன் அவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.